सभी को हमारा प्रभु यीशु मसीह के सभी लोग को इस आराधना में स्वागत करता हूँ। हम सब लोग परमेश्वर वचन ज्ञान करेंगे। आज हमारे बीच में बेंगलुरु से आंटी जी हैं, हम उनको स्वागत करेंगे। आंटी प्रेज आंटी பிரைஸ் தி லார்ட். आंटी स्टार्ट मैडम। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். यीशु मसीह के मधुर नाम से आप सभी को मेरा प्यार से नमस्कार। ஒவ்வொரு நாளும் மிஷனரியுடைய வாழ்க்கையும் அவங்க செய்த ஊழியத்தையும் பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். हर एक दिन हम एक एक मिशनरियों के बारे में और उनकी जिंदगी के बारे में जानते हुए आ रहे हैं। இன்றைக்கு ஒரு தேவதாசனை குறித்து நம்ம அறிந்து கொள்ள போறோம். आज भी हम एक परमेश्वर के दास के बारे में ध्यान करने वाले हैं। அவருடைய பேர் வந்து ரீஸ் பவல்ஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். उनका नाम है रीस हावेल्स करके। அவர் வந்து 1879ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் நாள் இங்கிலாந்துல உள்ள வேல்ஸ் என்ற ஊர்ல அவர் பிறந்தார். तो इंग्लैंड के वेल्स के जगह में लगभग 1869 और 1950 में இவர் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்ப கேக்குதா? यस आंटी கேக்குது आंटी। இவர் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர். ये जो है एक भयभक्ति रहने वाले एक परिवार में जन्म लिए व्यक्ति है। கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் 12 வயசு வரைக்கும் அவருக்கு ஆண்டவரை பற்றியோட அவருடைய அறிவு இல்லாம தான் இருந்தது. जब मसीह के परिवार में होने के बावजूद भी 12वां वर्ष तक उनको प्रभु के बारे में पता नहीं था और प्रभु को वो अपने जीवन में ग्रहण भी नहीं किया था। அவருடைய வாலிப வயசுல அவர் நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்த்தாரு. नीलकरी सुरंगी उस जगह में अपने जवानीपन में वो काम किया करते थे। ஆனா அவருடைய உள்ளத்துல கர்த்தரை பற்றி ஒரு நம்பிக்கை இருந்தது. अंदर जो है परमेश्वर के प्रति एक विश्वास बने रहा। அந்த நம்பிக்கையினால ஜெபத்துக்கும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளவும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார். इसीलिए वो प्रार्थना में और अपने आप को परमेश्वर को सौंपने में वो तैयार हो गए। அவர் வந்து பல மிஷனரியுடைய வாழ்க்கையினால அவர் கவரப்பட்டார். விசேஷமா அந்த ஹட்சன் டெய்லர் அப்படி போன்ற மிஷனரிகளால அவர் ரொம்ப ஈர்க்கப்பட்டார். बहुत सारे मिशनरियों के जीवन के द्वारा उन्होंने कई सारी चीजों को सीखे, खास करके हडसन टेलर उनके जीवन के द्वारा ही वो प्रेरित हो गए। அவர்களை போல போய் வெளியூர்ல போய் மிஷனரியா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். उन्हीं के जैसे मैं मिशनरी बनकर सेवा करने बोलकर वो अफ्रीका देश में आकर मिशनरी होकर सेवा करने के लिए आ जाते हैं। இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா முழங்காலே நின்று ஜெபம் பண்ணி ஒரு காரியங்களை சாதித்த ஒரு ஜெப வீரர் ஆவார். इनके जीवन की बात घुटने टेक कर ही कई सारे प्रार्थना करते हुए ही कहीं जगह में विजय प्राप्त किए हुए एक व्यक्ति थे। மாம்ச பலத்தினால செய்ய முடியாதது ஜெபத்தினால அவர் சாதித்தார். शरीर के बल से नहीं बल्कि प्रार्थना के बल से वो कई सारी चीजों को साधन में लेकर आए। ஏன்னா ஜெபம் வந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மறுக்க முடியாத அது ஒரு உண்மையாகும். एक ऐसे हथियार है, वो हर चीज के लिए हम उसको इस्तेमाल कर सकते हैं, वो हम सब जानते हैं। அதாவது இவர் வந்து நிறைய பேர் வந்து ஜெபம் பண்றது எப்படின்னா தனக்காகவும் தன்னுடைய குடும்பங்களுக்காகவும் தன்னுடைய காரியங்களுக்காகவும் மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ரீஸ் ஹாவெல்ஸ் அப்படி கிடையாது. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றதுல ஜெபம் பண்ணி அவருக்கு மகிழ்ச்சியை பார்த்தவர். कई सारे लोगों की प्रार्थना देखिएगा अपने लिए और अपने परिवार के लिए, अपने जरूरतों के लिए प्रार्थना करते हैं, लेकिन रेस हावेस जो है वो ऐसे नहीं थे। किसी दूसरे के लिए प्रार्थना करना उनके जिंदगी का सबसे बड़ा एक महत्वपूर्ण बात था। இந்த ஒரு உண்மையை வந்து எல்லாருக்கூடயும் அவர் தைரியமா அவர் பகிர்ந்து கொண்டார். ये सच्चाई को उन्होंने सारे लोगों के साथ बांट लिए थे। பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணார் அவர். पवित्र आत्मा के अगुवाई के लिए हमेशा लगातार प्रार्थना किया करते थे। ஜெபத்தின் மூலமாக தேவனோடு அவர் எப்பொழுதும் சஞ்சரித்து அவரோடு இணைந்து இருந்தார். प्रार्थना के द्वारा परमेश्वर के साथ साये में बने रहे और उनके संगति में हमेशा बने रहे। அவர் உண்மையா ஜெபித்ததின் பலனாக நிறைய பேர் வந்து குணமடைந்தாங்க.
वो सही में प्रार्थना करने की वजह से कई सारे लोगों की जिंदगी में चंगाई मिले हैं। சரீர சுகத்தை விட ஆத்மீக சுகத்துல அவருக்கு ரொம்ப அக்கறையா இருந்தார். शरीर के चंगाई से आत्मिक चंगाई में बहुत ही நிறைய पड़ता பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க கடந்து வந்தாங்க. நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. आत्मिक जीवित में बहुत सारे लोग प्रभु यीशु मसीह ग्रहण कर लिए। முதல்ல அவர் இங்கிலாந்து தேசத்துல உள்ள சுற்றுப்புறங்கள்ல அவர் ஊழியம் செய்தார். सबसे पहला वो इंग्लैंड देश के अगल बगल के शहरों में सेवकाई किए। அப்புறம் கர்த்தருடைய அழைப்புக்கு பதிலளித்து அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று அங்க ஊழியம் செய்தார். तो उसके बाद परमेश्वर के बुलाहट को स्वीकार करके अफ्रीका शहर में वो जाकर सुसमाचार करने के लिए निकल पड़े। பல ஆவிக்குரிய கூட்டங்கள் எல்லாம் நடத்தி மக்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தினார். कई सारे आत्मिक सभाओं को रखे और उसके जरिए कई सारे लोगों को सुसमाचार प्रचार करके उद्धार के रास्ते में लाए। அதாவது நிறைய பேர் நாடோடிகளாக வாழ்ந்த ஒரு மக்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை அவர் கொண்டு வந்தார். कई सारे लोग जो है मजबूरी के लिए जो प्रार्थना स्वीकार करते थे प्रभु को, उनको सच्चाई में प्रभु में लेकर आए। உதவியற்றவர்களுக்கு ஒரு தந்தையாக அவர் காணப்பட்டார். जिसको जरूरत है उनके लिए मदद करते हुए उनको एक पिता के स्थान में वो रहकर जीवन बिताएं। ஜெபம் ஒண்ணுதான் அவருடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்துக்கும் ஒரு சென்டரா இருந்துச்சு, மையமா இருந்தது. प्रार्थना ही उनके जिंदगी का और उनके सेवकाई का सबसे एक बिंदु था। அப்புறம் அவர் என்ன பண்ணார், மறுபடியும் இங்கிலாந்து தேசத்துக்கு ஒரு பைபிள் கல்லூரி காலேஜ அவர் நிறுவினார். फिर से वो इंग्लैंड में आए, वहां पर आकर एक बाइबल कॉलेज वो स्थापना किए। நிறைய சின்ன சின்ன ஜெப குழுக்களை அவர் உருவாக்கினார். और छोटे छोटे प्रार्थना सभाओं को उन्होंने स्थापन किए। அப்புறம் அதுல இருந்து பல மிஷனரிங்க உருவானாங்க. उसके जरिए कई सारे सेवक लोग तैयार हो गए। இப்படியாக ஜெபத்துல மன்றாடி நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்த அந்த ரீஸ் ஹவல்ஸ் என்றவர் 1950 ஜூன் மாசம் 25 கர்த்தரோடு கூட அழைத்து கொள்ளப்பட்டார். तो ऐसे कई सारे लोगों को तैयार किए और प्रार्थना के द्वारा अपनी सेवकाई किए, लेकिन 1950 में जून 25 में वो परमेश्वर की ओर सो गए। இவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, के द्वारा अगर हम कुछ सीखना चाहते हैं तो वो चीज ये है, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. हमारा प्रार्थना का जिंदगी कैसे है वो हम सब लोग बैठकर सोचने का एक बात है। அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரதிபலிக்கிற ஒரு வசனம் உண்டு. அது யாக்கோபு 5 கடைசி பாகம். तो आप उनकी जिंदगी में सबसे महत्वपूर्ण बाइबल का पद है, वो ये है कि याकूब का 5वां अध्याय का 16 पद का वो लास्ट में, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். वहां पर ऐसे जिक्र किया गया है कि धर्मियों का प्रार्थना जो है सच में बहुत ही महत्वपूर्ण है, वो जवाब लाता है करके जिक्र किया गया है। ஜெபம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் இல்ல, அதுல ஒரு வல்லமை இருக்குது. प्रार्थना एक ऐसी चीज नहीं है, वो उसमें बहुत सामर्थ्य है। இந்த ரீஸ் ஹவல்ஸ் வாழ்க்கை வெறும் ஜெபம் ஆவிக்குரிய ஒரு கடமைக்காக அவர் ஜெபம் பண்ணல, வரலாற்றையே மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த வல்லமை உடையது அப்படின்னு சொல்லி நமக்கு கற்பிக்கிறது. क्योंकि रीस हावेल्स जो है वो ऐसे यूं ही प्रार्थना नहीं किए, बल्कि उसमें प्रार्थना में बल था, वो समझ लिए थे, इसलिए जानबूझकर प्रार्थना में बहुत ही समय बिताते थे। அவர் தன்னை ஜெபத்துக்காக முழுமையாக அர்ப்பணித்திருந்தாரு, விசுவாசத்தோட அவர் செயல்பட்டார். वो अपने जीवन को संपूर्ण रीति से प्रार्थना में समर्पण किए और एक विश्वास के जरिए कई सारे काम में कामयाब हो गए हैं। தன்னுடைய பண தேவைகளுக்காகவும் அற்புதங்களுக்காக கூட இயேசுவையே அவர் நம்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். वो केवल पैसे की जरूरत के लिए, चंगाई चमत्कारी के लिए यीशु मसीह को स्वीकार किए करके कहीं पर। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். எதுக்கு எல்லா காரியத்துக்கும் நம்ம ஆண்டவரையே நம்ம நம்பி இருக்கிறோமா? ஜெபத்து மூலமா அவர்
கேட்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. हमें अपने आप में एक विचार डालना चाहिए कि मैं हर समय में परमेश्वर से प्रार्थना करता हूँ, या सही में मैं परमेश्वर के लिए जीवन बिता रहा हूँ। ஜெபம் அப்படின்னா அது வந்து வெறும் சடங்கு கடமைக்காகவோ சடங்காச்சாரத்துக்காகவோ நம்ம செய்யறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடந்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். प्रार्थना एक आदत नहीं बनना चाहिए कि जो मुझे आज करना ही चाहिए, वो काम को मैं करना है, ये नहीं है। बल्कि वो मेरा एक परमेश्वर के साथ रिश्ता है, उसके वचन को सुनकर उसके अनुसार जीना है करके हम प्रार्थना करना चाहिए। ஜெபம் வந்து சரியான இருதயத்துல இருந்து வரும்போது அதுக்கு ஒரு மிகுந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். प्रार्थना जो है सच्चे दिल से अगर बाहर आता है तो उसमें बहुत बड़ा बल हम देख सकते हैं। இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது ஒரு மனுஷன் கர்த்தரோடு நெருக்கமா நடந்து ஆர்வத்துடனும் விடாமுயற்சியுடனும் ஜெபம் பண்ணா கண்டிப்பா காரியங்கள் நடக்கும் அப்படின்றத நமக்கு நினைவூட்டுகிறது. हमें ये हमेशा याद दिलाता है कि इस वचन को पढ़ते समय में परमेश्वर के साथ हम लगे हुए रहना चाहिए, और हमेशा परमेश्वर के ऊपर भरोसा करके हम प्रार्थना करेंगे तो उस प्रार्थना में जरूर हमारे लिए जवाब मिलता है। இந்த ஜெபத்துல நம்ம 3 முக்கியமான உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். इस प्रार्थना में 3 बहुत ही महत्वपूर्ण बात को हम सीख सकते हैं। முதலாவது, ஒரு சக்தி வாய்ந்த ஜெபத்துக்கு பின்னால ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். एक मजबूत प्रार्थना के पीछे एक व्यक्ति कैसे होना चाहिए। அவன் வந்து நீதிமானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. बाइबल बताता है कि वो एक धर्मी होना चाहिए। ஒரு நீதிமானுடைய ஜெபம் வல்லமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல வாசிக்கிறோம். क्योंकि इस वचन में हम यही पढ़ते हैं कि धर्मी जन की प्रार्थना बहुत प्रबलशाली रहता है। நீதிமான்னா யாருன்னா தேவனுடைய கிருபையினால மூடப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் தான் நீதிமான். धर्मी कौन है? परमेश्वर के वचनों को सुनकर उसके अनुसार जीवन बिताना और अपने आप को सही रखना, यही धर्मी व्यक्ति है। சங்கீதம் 34:15 ஒரு வசனம் இருக்கு இப்படியாக, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் நம்ம. बाइबल में भजन संहिता का उसका 34वां अध्याय का 15 पद में एक बहुत बढ़िया वचन वहां पर लिखा गया है कि यहोवा की आंखें धर्मियों पर लगी रहती है और उसके कान भी उसकी दुहाई की ओर लगे रहती है। அவரை பிரியப்படுத்தி வாழ்றவங்களுக்கு அவர் வித்தியாசமா பதில் அளிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். जब उसको मन पसंद कार्य करते हुए जब प्रार्थना करते हैं, वो प्रार्थना बहुत ही बलशाली रहेगा। பாவ மன்னிப்பு கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் ஆகியவை ஒரு சக்தி வாய்ந்த ஜெபத்துக்கு ஒரு கதவை திறக்கிற ஒரு ஜெபமா இருக்கு. क्योंकि हम अपने आप हमारा पापों को समर्पण करना और एक सामर्थ्य लेकर परमेश्वर के सम्मुख में प्रार्थना करना, वो बहुत ही प्रभावशाली रहेगा, उसमें बहुत जरूर जवाब मिलेगा। ரெண்டாவதா பாக்குறோம், சக்தி வாய்ந்த ஜெபத்துக்குள்ள உள்ள சக்தி வாய்ந்த ஜெபம் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கணும். நம்ம ஜெபம் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கணும். அப்படின்னா வெதுவெதுப்பாவும் ஜெபம் பண்ணக்கூடாது, குளிர்ச்சியாவும் ஜெபம் வழக்கமா ஜெபம் பண்ற சாதாரண ஜெபம் இல்ல. दूसरा बात यह है कि प्रार्थना करने वाला मनुष्य कैसे रहना चाहिए, वो एक इच्छुक होकर प्रार्थना करना चाहिए, अंदर से इच्छा होना चाहिए। ये नहीं कि किसी ने कहा जबरदस्ती से प्रार्थना नहीं। இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணார் பாருங்க. லூக்கா 22:44 கெத்சமனேல அவரு மிகவும் தீவிரத்தோடு அவர் ஜெபம் பண்றாரு. அவருடைய வேர்வை வந்து ரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுல आप लूका 22 का 44वां पद को पढ़ते हैं तो यीशु मसीह किस ढंग से वहां पर प्रार्थना किए हैं, वहां पर जिक्र किया गया है। जब यीशु मसीह ने इच्छा से प्रार्थना किए, उनका जो पसीना है लहू के समान जमीन में टपका। அப்புறம் நீங்க எலியா ஜெபத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா இதே அதிகாரத்துல யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்துல நம்ம பார்க்கும்போது எலியா கூட எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. கருத்தோட ஜெபம் பண்றாரு. அவர் வந்து கருத்தா ஜெபம் பண்ணும்போது 3 வருஷம் 6 மாதம் பூமியில மழை பெய்யலையாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெபம் பண்றாரு, அவர் மழை பொழிந்தது, பூமி தன்னுடைய பலனை தந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம் அந்த வசனங்கள்.
आप याकूब का पत्री का 5वां अध्याय का 17 और 18 पद को पढ़ते हैं तो वहां पर एलिया का भी प्रार्थना के बारे में हम देख सकते हैं। वो जब प्रार्थना किए 3.5 वर्ष तक भूमि पर कोई प्रकार का बारिश नहीं आया। उसके बाद फिर से प्रार्थना करते हैं तो फिर 3.5 साल के बाद वो बारिश आता है। சாதாரண ஜெபம் வந்து சாதாரண முடிவே தருது. ஆனா தீவிரமான ஜெபம் வந்து பரலோகத்தையே அசைத்து நமக்கு பதில் தருகிறது. एक साधारण प्रार्थना जो है साधारण बातों को जवाब ला सकता है, लेकिन एक इच्छुक होकर प्रार्थना करते हैं और मन पसंद करके परमेश्वर के सामने जाकर प्रार्थना करते हैं, उसमें बहुत बड़े बड़े प्रतिफल हम देख सकते हैं। நாம எப்படி ஜெபிக்கிறோம்ன்றத சிந்தித்து பார்க்கணும் இந்த இடத்துல. हम कैसे प्रार्थना करते हैं इसके बारे में हम सोचना बहुत जरूरत है। நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய ஆத்துமாக்களுக்காக, ஊழியத்துக்காக நம்ம இப்படி ஜெபம் பண்றோமா அப்படின்னு சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. हम हमारे सेवकाई के लिए, हमारे विश्वासियों के लिए इतना चिंता होकर प्रार्थना करते हैं क्या करके हम सोचना चाहिए। மூணாவது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சக்தி வாய்ந்த ஜெபத்துக்கு ஆற்றல் இருக்குது, வல்லமை இருக்குது, அதனால அது பலன் கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். तीसरा बात यह है कि एक इच्छुक होकर जब प्रार्थना करते हैं उस प्रार्थना में बहुत ही सामर्थ्य रहता है। ஜெபம்ன்றது செயல்படுகிற தேவனை பரலோகத்துல இருந்து கீழே அழைச்சு கூட்டிட்டு வருது. प्रार्थना मतलब ये है कि उस कार्य करने के लिए स्वर्ग में विराजमान परमेश्वर को हमारे यहाँ खींच कर लाना। நீங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. आप प्रेरितों का 12वां अध्याय को पढ़ के देखिएगा। அதுல நீங்க 1ல இருந்து 1ஆம் அதிகாரத்துல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல இருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து பேதுருவ சிறைச்சாலையில போட்டிருப்பாங்க. அப்போ திருச்சபை என்ன பண்ணுது? ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. आप प्रेरितों का 12वां अध्याय का पहला पद से लेकर लगभग 16 पद तक पढ़िएगा। वहां पर बात यह है, पतरस को वहां पर बंदीगृह में डाले रहते हैं, लेकिन कलीसिया के लोग जो है एक मन होकर वहां पर प्रार्थना करते हैं। அந்த திருச்சபை வந்து ஊக்கமா ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு தூதனையே அனுப்பி அந்த சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்து விடுதலை பண்ணார். तो वो जब लौ लगाकर प्रार्थना कर रहे थे तो परमेश्वर ने एक स्वर्गदूत को भेजे और उसके बाद पतरस जहां पर थे वहां पर चला गए और बंदी गृह के सारे नींव दरवाजे जो है खोलकर उनके हाथ में बांधा हुआ सारे सलाखे अपने आप को खुल पड़े। நம்முடைய ஜெபமும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். हमारे भी प्रार्थना उसी ढंग से रहना करके परमेश्वर चाहते हैं। அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம விசுவாசத்தோடு ஆர்வத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அது வந்து ஒரு பலனை பரலோகத்துல இருந்து கொண்டு வந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஜெபமா காணப்படும். तो ऐसे हम जब परमेश्वर प्रार्थना करते हैं, परमेश्वर के महिमा को हमारे बीच में अगर उतारते हैं तो वो एक बहुत बड़े प्रकार से जवाब देती है। நம்ம நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபம் நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமா கிரியை நடப்பிக்குது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் வசனம். हम जब प्रार्थना करते हैं, हम जो सोच नहीं सकते हैं, हम जब कल्पना ही भी नहीं कर सकते हैं, उससे भी ज्यादा बढ़कर वो हमारे प्रार्थनाओं में कार्य करता है। அதனால தொடர்ந்து அந்த ரீசவல்ஸ போல நம்ம வந்து உண்மை உள்ள இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்து பதில் வரும்ன்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம சோர்ந்து போகாம நம்ம ஜெபம் பண்ணுவோம். इसलिए एक विश्वास योग्य होकर रीस हावेल्स के जैसे ही हमारा जिंदगी में कभी भी उदास ना हो सके और बिना रुके हम प्रार्थना में लगे रहें, ताकि हमारा प्रार्थना में परमेश्वर जरूर जवाब देंगे, ये सोचकर हम आगे बढ़े। பரிசுத்தமா வாழும் மக்களை தான் ஆண்டவர் வந்து இன்றைக்கு தேடுறாரு. पवित्रता से जीवन बिताने वाले लोगों को आज परमेश्वर ढूंढ रहे हैं। நம்ம அப்படி பரிசுத்தமா ஜீவிக்கும் போது நம்முடைய ஜெபம் வந்து ஒரு ஆயுதமாகவும் உயிர் மூச்சாகவும் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வரும் ஒரு வழியாகவும் அது ஜெபம் காணப்படுது. इस ढंग से हम लोग जब विश्वास पवित्र होकर जब प्रार्थना करते हैं तो उस प्रार्थना में परमेश्वर महत्व कार्य करते हैं। ஆகவே வானத்தையும் அசைத்து பூமியை மாற்றும் ஊக்கமான ஜெபத்தை கொண்ட ஒரு நீதிமானாகவும் பெண்களாகவும் மாற கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. इसलिए परमेश्वर जो आसमान में स्वर्ग में है, उस परमेश्वर हमें एक इच्छुक होकर प्रार्थना करने वाले, लवलीन होकर प्रार्थना करने वाले जैसे बनाने के लिए आप सबको आशीष करें। ஜெபம் பண்ணலாம். நம்ம हम प्रार्थना करेंगे।
அன்புள்ள ஆண்டவரே, ரீஸ் அவல்ஸின் வாழ்க்கைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய விசுவாசம், ஜெபம் மற்றும் அர்ப்பணிப்பு, அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கைக்காகவும் நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. ஆண்டவரே, நாங்களும் அவரை போல ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாக நீதிமானாகவும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் உம்மை முழுவதுமாக நம்பணும் ஆண்டவரே. முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை விசுவாசிக்க, உம்மை நம்ப நீர் எங்களுக்கு உதவி செய்யுமப்பா. ஆண்டவரே, அந்த ரீஸ் அவல்ஸ் எப்படியாக ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணி ஆண்டவரே அந்த வேல்ஸ் நாட்டு முழுவதுமே ஒரு எழுப்புதல் உண்டானது ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய இந்தியா தேசத்துக்காக நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே அதிகமாக ஜெபிக்க ஆண்டவரே, தேசத்தை அசைக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் காணப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோமப்பா. உலக மக்களுக்காகவும் நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடி ஜெபிக்கவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யுமப்பா. ரீஸ் அவல்ஸ் போல ஆண்டவரே உமது சித்தத்தை தேடும் ஜெப வீரர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இதை கேட்டு இந்த மிஷினரியுடைய வாழ்க்கையை குறித்து படித்த நாங்கள் ஆண்டவரே, இவரை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஊக்கமான ஜெபத்தோடும் கருத்தோடும் உடைய சமூகத்தில நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில கலந்து கொண்ட இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமான தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தியும் ஆண்டவரே. உடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமையும் அவங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.